நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிட சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சியை பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சியை கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல வந்து அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போகுது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார். பொதுவாவே இரட்டைத்தன்மைனா இவங்க ஞாபகம் தான் வரும். இந்த சைடு பார்த்தா நல்லவங்களா இருப்பாங்க, இந்த சைடு பார்த்தா கெட்டவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய பேச்சு திறமையும் உண்டு. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 months பர்டிகுலரா எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. நீங்க சொல்லிருங்க சார். நிச்சயமாக. நீங்க மிதுனம்னா கொஞ்சமா இடம் போட்டீங்க. அந்த ராசி விகட யோகம் உள்ள ராசி, புக்தி கூர்மை உள்ளது, மல்டி டாஸ்கிங். அவங்கதான் ஆடுற மாட்டா ஆடி கறக்கும், பாடுற மாட்டா காடி கறக்கும். அதெல்லாம் இந்த மிதுனம் தான். மிதுனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்த ஸ்டேஜ்ல ஏறி உட்கார போகும், ஐயோ அது தெரியாது இது தெரியாதும்பாங்க. கொடுத்தானே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஜெயிச்சுட்டேன்னு கேட்டா வந்ததுங்க அப்படிம்பாங்க. அதை ஸ்கூல்ல படிக்கும்போது படிக்காம மார்க் எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த கேட்டகரி. இரட்டை மனநிலை மிகுதி கரெக்ட் தான். பாசிட்டிவா ஜெயிக்கிற மிதுனம் ஜெயிச்சிடும். இந்த 6 மாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாசம் இந்த ராசிக்கு தான். இவங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்குது. இவங்க குரு அதிசாரமாக அக்டோபர் 31க்கு பின் 3ஆம் இடத்தில் போகிறார், முயற்சி ஸ்தானம். அப்ப 7ஆம் வீடு 9, 11 வலு பெறுகின்றன. 10ல் பாவியாவது இருக்கணும்பாங்க. இவங்களுக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சனி பகவான் இருந்தார். அப்ப 8 10ல் இருக்கும்போது நிறைய தொந்தரவுகள். இப்ப அது வக்ரகதியில் ஆகும்போது தவறவிட்ட வாய்ப்புகள், தொழில் ரீதியாக தந்தை ரீதியாக ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன மனக்கசுப்புகள் அனைத்தும் சரி செய்ய வாய்ப்பு பிறக்கிறது. அப்ப ஒரு நல்ல காலம் பிறந்ததுன்னு இந்த ராசிக்கு சொல்லலாம். குறிப்பா டிசம்பர் 5க்குள்ள நிறைய விஷயம் பார்த்துக்கணும். அதுல ஒண்ணு முதல்ல சார் ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் பார்க்கணும். திருமண காலகட்டம் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அக்டோபர் 31க்கு பின் மிகப்பெரிய யோகம். ஏன் திருமணம் நடக்கல, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அக்டோபர் 31க்கு பின் இவங்க நேரா திருமணத்தை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். திருமணம், குழந்தை பிறப்பு, பிரிந்த உறவுகள் சேருகின்ற காலகட்டங்கள், கணவன் மனைவி அந்யூன்யங்கள், இன்ப சுற்றுலாக்கள், இதுதான் அவங்க கன்சிடர் பண்ணுவோம். காதலை விட்டுட்டீங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்து. இந்த ராசி காதல் ராசி. காதலை ப்ரொசீட் பண்ற ராசியை தான். இவங்களுக்கு காதல், அதாவது இந்த ராசி டேலண்ட், காதல் இருக்கும் வேலையும் இருக்கும். அப்ப காதல் இப்பொழுது திருமணம் வரைக்கும் செல்ல வாய்ப்பு வந்தாச்சுங்க. நிச்சயமாக வெற்றி பெற காலகட்டம் உண்டு. என்ன வயசு வித்தியாசம் மட்டும் ஈக்குவலா இருக்கும், கொஞ்சம் பெண்ணு கூட வயசு ஜாஸ்தியா வரலாம். அதான் இப்ப காலகட்டம் வந்திருக்கு. ரைட். அப்ப இவங்களுக்கு இது வரும். ஆனா அக்டோபர் 31 வரைக்கும் என்ன சார் பண்ணலாம்னா, வேலை, தொழில், சொத்து சம்பந்தப்பட்டு போகும். அப்ப அக வாழ்க்கை புற வாழ்க்கையை 2ஆ பிரிச்சுக்க வேண்டிய இந்த மிதுன ராசி. முதல்ல பேசுவோம் பாருங்க. இப்ப முதல்ல வேலையில சேஃப் ஆக வேண்டிய ராசிங்க. ஏன்னா வேலை கிடைச்சிரும். இத்தனை நாளா வேலை இல்லை. குறிப்பா இந்த ராசிக்கு வேலை இருக்கிறவனுக்கு திங்கட்கிழமையோட வேலை இல்லாதவனுக்கு திங்கட்கிழமை கொடியுதும்பாங்க. அதை அனுபவிச்சுட்டு இருந்தது. வேலை கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சி
இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா பெஸ்ட் வேலை கிடைச்சோடனே ப்ரொமோஷன் வேணும் அது வேணும் விட ஃபர்ஸ்ட் சேஃபா இருங்க. டிசம்பருக்கு மேல பாத்துக்கலாம், 2027 பார்ப்போம். அப்ப இந்த நேரத்துல வேலையில்லாத நேரம் கிடைச்சிடும், வேலையில ஒரு சின்ன ஒரு மாறுதல் வரும், சேஃபஸ்ட் பொசிஷன்ல போய்க்கணும். ரெண்டாவது, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடகு வைத்த பொருளை மீட்ட வாய்ப்பு வருது. கையில ஒரு பணம் வரப்போகுது திடீர் அதிர்ஷ்டமாக, அந்த பணத்தை வச்சு அடகு வைத்ததை மீட்டலாம், கடனை அடைக்கலாம், சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா சின்ன சில சொத்துக்கள் வாங்கலாம். ஓகே சார். ஆனா அந்த மிதுன ராசி நேயர்கள்னாலே கூடவே பிறந்தது கடன்ங்கிற மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் கடன் கூடவே இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கடன் பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இந்த ஏன்னா குரு பார்வை மிக நல்லது. குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மை, உச்சம் பெற்ற குருங்க. அப்ப இவங்க கடனை அடைக்க வழி பிறக்கின்றன. அடுத்த வருஷம் கடனை டாப் அப் பண்ணலாம், ஆனா இப்ப கடனை குறைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஏன்னா கை வருமானம் அதிகரிக்கும். ஆனா அடுத்த கடன் வாங்கினா என்ன பண்ணுவாங்கன்னா இடத்துக்காக, அப்ப அசெட் இருக்கும், அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இது குறிப்பா புதிய தொழில் நாட்டம் அதிகரிச்சிடும். தொழில் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். அது அந்த ஒரு வயசில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டே தொழில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ஏதோ ஒண்ணு செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தம் பொருளாதார ரீதியா பெற்று. ஆனா டிசம்பர் பக்கத்துல என்ன ஆகும்னா கேது பயிற்சின்னு ஒண்ணு நடக்குது. அப்பா படாத பாடு படுத்திடும். அப்ப என்ன பண்ணணும் இதுக்குள்ள, ஏன்னா 2ஆம் இடத்துல வரும்போது அப்பதான் பேச்சு கொஞ்சம் வலிமையாக பேச ஆரம்பிப்பாங்க. கண் தொந்தரவு, பல் தொந்தரவு வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். மனதுக்கு ஏற்றவாறு இருக்காது. நல்லது சொல்றேன் செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்ப சில செய்ய மாட்டாங்க அப்படின்னு வந்துடும். ஆக மொத்தம் நல்ல காலம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நல்ல காலம் இருக்கு, ஜெயிச்சுக்கோங்க. ஆனா இந்த மிதுன ராசி இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பைக்கு காரு இதெல்லாம் பழகுவாங்க. இப்பதான் கார் ஓட்டி பழகக்கூடிய நேரம். முதல் ஓட்டுனவங்க பெரிய காரா போயிடுவாங்க, இல்ல சார் எதுவுமே இல்லைன்னு இப்பதான் பண்ணுவாங்க. கலைத்துறைக்கு நன்று இந்த மிதனம் சொல்லலாம். சரி பாப்போம். டைம் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கு? நிச்சயமா நல்ல கேள்விகள். மாணவர்கள் 4ஆம் வீட்டை சனி பார்வை செய்யும் பொழுது பல தொந்தரவுகள், வாய்ப்புகள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்ப வக்ரம் பெற்ற கிரகங்கள் போனதுன்னா ஆல்ரெடி உனக்கு தவறு விட்டதை கூட திருப்பி கிடைக்கும். நான் நிறைய மாணவர்கள், மிதுன ராசி மாணவர்கள் பார்த்துக்காங்க நேர்களே, காலேஜ் அப்ளை பண்ணீங்க, உனக்கு கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட் போட்டா வெயிட் பண்ணுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல கடைசியா கூட உள்ள என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா சனி வக்ரம் உங்களுக்கு அவ்வளவு ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப நீ எது ப்ரிஃபர் பண்றீங்க அதை அப்ளை பண்ணிரு. வெயிட்டிங் லிஸ்டா தப்பு இல்ல, தக்கால கிடைக்கும், அவசரப்பட வேண்டாம். வெயிட்டிங் லிஸ்ட் நிச்சயமா கிடைக்கும். ஓகே சார். இவங்க 6 மாசம் கவனமா இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க சார். நிச்சயமா இவங்க முதல்ல கவனமா இருக்க வேண்டியது உறவு வகையில், ரிலேஷன்ஷிப்பை சரியாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு. கையில் கிடைக்கின்ற பணத்தை செலவினங்களை குறைத்து செய்து முதலீடு செய்வது 2வது. கண்டிப்பா. 3வது ஹெல்த்தை பார்த்துக்கணும். இந்த ராசி ஹெல்த்தை விட்டுரும். ஹெல்த்தை விட்டுட்டு அது பிரச்சனை இது பிரச்சனை, வாயை கண்ட்ரோல் பண்ணாது இந்த நேரத்துல. ஏன்னா 2ல குரு பகவான் இருக்கும்போது என்னன்னா அதீத உணவு இன்டேக் எடுக்கும், இனிப்பு பிரியர்களா மாறுவாங்க. அது இன்னைக்குல பின்னாடி பாதிப்பு வரும். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஓகே சார். இன்னும் பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடணும், இல்ல பரிகாரங்கள் ஏதாவது இருக்கு? இவங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நிச்சயமா பாத்தீங்கன்னா சங்க அபிஷேகம் செய்யறது, சங்கமேஸ்வரர் வழிபாடு பண்றது, சங்கு பூஜை, வீட்டிலே வலம்புரி சங்கு ஒரு நல்லதா வச்சு தீபம் பண்ணலாம். சார் ரொம்ப கஷ்டத்துல இருந்து மீண்டு வரணும்னா 27 சங்கு நல்லா பாத்துக்கோங்க. அத சுத்தமாக கழுவி பாலில் கொதிக்க விடும் பொழுது தீய சங்குல வெளியே போயிடும். நல்ல சங்கு மட்டும், நல்ல சங்கா இருக்கிறது மட்டும் கருகன மாதிரி இல்லாம நல்ல சங்கா 27 சங்கு மட்டும் எடுத்து கிளீனா சுத்தப்படுத்தி தண்ணியை வெளியே போக்கி அச்சதை பச்சரிசில 27 சங்க வச்சு வழிபாடு பண்ணும்போது இந்த நட்சத்திர மண்டலங்கள் உதவி செய்யற மாதிரி வேலை செய்யும். இதுதான் இவங்களுக்கு இப்ப நடக்கின்ற 6 மாசம் மிகப்பெரிய பரிகாரம். ஓகே சார். மிதுன ராசி நெஞ்சில எல்லாம் அப்படியே பாலை வாத்து மாதிரி இருந்து நீங்க சொன்னது நம்ம நேயர்களும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நன்றி சார். நன்றி.